ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. வெங்கடேச சுப்ரபாதம் நவகிரகங்களை போற்றுகிறது. ஜோதிடத்தில் சந்திர தோஷ பரிகார தலமாக திருப்பதி விளங்குகிறது. 108 திவ்ய தேசங்களில் 9 திவ்ய தேசங்கள் நவகிரக ஸ்தலங்களாக போற்றப்படுகின்றன. ஆனால் வைணவ திருக்கோவில்களில் மட்டும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அவர்களை பாடிய அடியவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் தரப்படும் வழிபாட்டு முக்கியத்துவம் நவகிரக வழிபாட்டிற்கு தரப்படுவதில்லையே, அது ஏன்? First word was வெங்கடேஸ்வர சுப்ரபாதம். இந்த வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் என்பது அனந்தசயன மயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சபாநாயகராக இருந்தார். நேரு பீரியடில் பார்லிமெண்ட் சபாநாயகராக இருந்தார். அவர் எழுதினது. அது காலையில் பாடுறாங்க இல்லையா, அது பின்னாலே எம்எஸ் சுப்புலட்சுமி அதை போட்டு கேசட்ஸ் லட்சக்கணக்கில் விற்றதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிப்போச்சு. அண்டு நார்மலாக வந்து அந்த பாட்டை கேட்குறவங்க இது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நம்முடைய அருணகிரிநாதர் எழுதினார் இல்லையா கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியில் என்ன வரும்? இதில் 4 வரி. அதனால நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். சுப்ரபாதத்தில் 4 வரி சொல்லுங்க. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம். இது ஒன்று. ரெண்டாவது இவங்க கேட்குற கேள்வி, நவகிரகங்கள் ஏன் இருக்கிறது இல்லைன்னு. பொதுவாக சிவன் கோயில்களில் நவகிரகங்கள் இருக்கும். வைணவ கோயில்களில் நவகிரகம் இருக்கிற பழக்கம் இல்லை. தே கன்சிடர் ஏக தெய்வ வழிபாடு, எல்லாமே பெருமாள் தான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் கான்செப்ட். ஏகன் அநேகனுங்கிறதுல அவங்க அநேகன் இல்லை, எல்லாம் ஏகன் தாங்கிற வழிபாட்டு வச்சுருக்காங்க. அதனால் பொதுவாக பெருமாள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் பகவானை பேராதரிக்கும் அடியவர் தான் பிறப்பை ஒழித்துங்கிற மாதிரி கடவுளையே நம்பி சரணாகத வசலனாக அவனிடத்தில் தங்களை ஒப்படைத்து கொண்டவர்கள் என்பதனால 12 ஆழ்வார்களுக்கு இருக்கும். ஆண்டாளுக்கு இருக்கும். ஏன்னா 12 ஆழ்வாரில் அவள் இருப்பா. சம்டைம்ஸ் 12 பேரில் வைக்கலைன்னா கூட தனியாக ஆண்டாளுக்குன்னு ஒரு சந்நிதி வச்சுருப்பாங்க. இது வைணவங்கத்தில் எல்லா கோயில்கள்லையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வழி. இப்போது சைவத்தில் வந்து நம்மக்கிட்ட 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அந்த 63 நாயன்மார்கள் எந்தெந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த கடவுளை பாடினாங்களோ அதுக்கெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு பேர். இந்த 12 ஆழ்வார்கள் எங்கெல்லாம் போய் எந்தெந்த பெருமாளை பாடினாங்களோ அதுக்கெல்லாம் மங்களாசாசனம், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு போனியான்னு சொல்லுவாங்க, இது இந்த ஆழ்வார் வந்திருந்தார், அந்த ஆழ்வார் இருந்தார், இது அப்பர் சுவாமி பாடினாருங்கிற மாதிரியும். இப்போ அருணகிரிநாதர் இருக்கார். அருணகிரிநாதர் ஒரு நார்மல் பர்சனாக இருந்து கடவுளால் தடுத்தாற் கொள்ளப்பட்டு ஒரு பெரிய சித்த நிலையை அடைஞ்சவர். இப்போ முருகன் என்ன பண்ணுவார்? அவர் அந்த காலத்தில் என்ன ரோடாக இருந்தது, கார் பங்களாவாக இருந்தது. அவர் நடந்து போகிற போது அவர் கூப்பிடுவார், இந்த இடத்துல நான் இருக்கேன், நீ வா என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அருணகிரிநாதர் போய் பாடியிருக்கார். இப்போ திருவள்ளூரில் வீரராகவ சுவாமி இருக்கார். திருவள்ளூர் வழியாக போகிற போது இவர் வீரராகவ சுவாமி கிட்ட போகல. இவருக்கு கடவுள் ஒரு வயிற்று வலியை வர வைக்கிறார். வர வச்சு நீ என்னை பார்க்காம போகிறல்ல, அதுக்கு தான் வயிற்று வலி, ஒழுங்காக வான்றார். அப்போது வள்ளல் ராமலிங்க அடிகளார் வந்து ஒரே ஒரு பெருமாள் பாட்டு தான் பாடியிருக்காரு, காராய மணிவண்ண. காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரதீள் சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராமனெனவே தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. ஆழ்வார்களில் ஆரம்ப காலத்தில் சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுத்து கடவுள் தன்னை கும்பிடுற மாதிரி பண்ணிட்டான். வைஷ்ணவத்துக்கு அவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டான். அந்த மாதிரி டூவலாக ஒரு பக்கம் இப்படி இருந்து ஒரு பக்கம் அப்படியான ஆழ்வார்கள் ஆதிகளும் இருக்காங்க. இப்போ அவர் பின்னால் பாட ஆரம்பிச்சார், எருது கொடி உடையானும் ஏமனும் பிரம்மரும் பிறவி பிணிக்கும் மருந்தருவாரும் இல்லை
மருத்துவனாய் வந்த மாமணி வண்ணா அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டார். முதல்ல அவர் சைவராக தான் இருந்தார். இங்கே இன்னும் சில வகையில் காளமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் முதல்ல ஸ்ரீரங்கம் கோயிலில் அது திருவானைக்கால் கோயிலில் சிவ பூஜை பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தாள். பூஜைலாம் பண்ணலை, சமையல்காரர், பரிசாரகர்ன்றாங்க இல்லையா, மடப்பள்ளியில் அந்த மாதிரி இருந்தார். அங்கே இருந்த ஒரு டான்ஸிங் கேர்ள் மேலே அவருக்கு லவ் வருது. அவள் ஐயங்கார். ஆனால் இவர் என்ன பண்ணார், அந்த காதல் மயக்கத்தில் தான் வைஷ்ணவத்துக்கு மாற்றிக்கிட்டார். அதனால் இவர் சிவனை பற்றியும் பாடியிருப்பார், பெருமாளை பற்றியும் பாடியிருப்பார். ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் நிகழ்ந்த சில விஷயங்கள். சில பேர் எதுவுமே வேணான்னு பிரம்மச்சாரியாக போய் உட்காந்துருப்பான். ஆனால் அவனுக்கு பழைய ஜென்மத்து பாக்கி இருக்குமா, ஆனால் கடவுளை அவனும் விட மாட்டார். ஒரு ஆள் எதுவுமே வேணான்னு சொல்லி தொண்டர்படி ஆழ்வார்னு பேர், அப்படியே போய் உட்காந்துன்னே இருக்கான். அப்போ தேவதேவின்னு ஒரு டான்ஸர் அந்த காட்டு வழியாக போகிற போது அவகிட்ட இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போது தான் வந்த வேலையை விட்டுவிட்டு அவளுக்காக இவர் போய் கோயிலில் திருடியெல்லாம் கொண்டாந்து அவளுக்கு கொடுத்துருக்காரு. இப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதனால் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீ எவ்வளோ தான் கடவுளை நோக்கி போனால் கூட உன்னுடைய முற்பிறவியினுடைய வாசனைகள், அந்த ஆசாபாசங்கள், கர்மாக்கள் முடியாத வரையிலும் கடவுள் உன்னை விட மாட்டார். இல்லைன்னா இந்த ஆள் தான் எல்லாத்தையும் விட்டு போய் உட்காந்துன்னு இருக்காரு, எதுக்கு திருப்பியும் அவனை போய் ஒரு மாய வலையில் போடணும், திருட வைக்கணும், இப்படிலாம் பல நிகழ்வுகள் இருக்கின்றன. நம்முடைய ஆழ்வாராதிகள் நாயன்மார்கள் வாழ்க்கையில் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டடாக இருந்தாங்க, ஆனாலையும் கர்மா தீர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் வழி கிடைக்கலைங்கிற மாதிரி. அப்பர் சுவாமி இருக்கார். அவர் முதல்ல சமண சமயத்தை சேர்ந்து இருந்தார். அந்த சமயத்தில் இருந்து அவர் இதுக்கு மாறின உடனே சைவத்துக்கு அந்த சுண்ணாம்பு கால வேலை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அவரை. இப்படி பிரகலாதனுக்கு எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வந்ததோ சொந்த அப்பா இரண்ய கசுபினால், அதே மாதிரியான கஷ்டங்களை அப்பர் சுவாமிகள் என்ஜாய் பண்ணியிருக்கார். என்ஜாய் பண்ணாருன்னு நான் சொல்கிறேன், சஃபர் ஆகியிருக்கார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரும் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் பொய் சத்தியம் பண்ணுறாருன்றதுனால திருவத்தியூரை தாண்டி இங்கே ஞாயிறு கிராமத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கினார், பறவை நாச்சியார்னு பேர். அங்கே சங்கிலி நாச்சியாரை கட்டிக்கிட்டு திருவாரூருக்கு போகிறதுக்காக போகிறாரு, கண்ணு போயிடுது. அப்போது திருவள்ளூர் வீரராகவசாமி கோயிலுக்கு போகிறார். இது நம்ம திருமலை வாயில் கோயிலுக்கு போயிட்டு நீ இருக்கியாயான்றாருன்னா அவங்களும் நீர் போரின்றார். அப்புறம் கம்பனி அம்மானை பாடி கண் பெற்ற வாரேன்னு சொல்லி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் ஒரு கண்ணு கிடைக்குது. அதுக்கப்புறம் திருவாரூரில் போய் ரெண்டாவது கணக்கு. இந்த கர்மா கழிஞ்ச நிலையில் அவர் பணம் வேணுன்னா பணம், சாப்பாடு வேணுன்னா சாப்பாடு, தங்கம் வேணுன்னா தங்கம், எல்லாத்தையும் கடவுள் கொடுத்து நீ வந்த வேலையெல்லாம் ஆயிடுச்சு, நான் வெள்ளையானை அனுப்புகிறேன், நீ கைலாஸ் வந்துடுன்னு அவரை கூட்டின்னு போயிட்டார். இப்படி ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் 3 ஸ்டேஜை தாண்ட வேண்டியிருக்கும். ஒன்று, கடவுள் உன்னை தடுத்தாட்கொள்வான். பிகாஸ் யூ ஹேவ் ஸ்ட்ராங் கனெக்ஷன் இன் யுவர் ப்ரீவியஸ் பர்த் வித் த லார்ட். அதனால் எமை தடுத்து அடிமை கொண்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவான், பாரமாய பழவினை அறுத்து உன் கர்மா ஏதாவது பாக்கி இருந்தால் அதெல்லாம் கழிப்பான். அதுக்கப்புறம் தன்னை நினைந்துருக தருகின்றான். அதுக்கப்புறம் கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார். இது ஆழ்வாராதிகளுக்கும் உண்டு, உங்களுடைய நாயன்மார்களுக்கும் உண்டு. இல்லை வர்க்காரிகள்னு சொல்லி பாண்டரங்கனையே நம்பிக்கொண்டு மகாராஷ்டிராவில் ஒரு கல்ட் இருந்தது ஒரு காலத்தில், அவங்களுக்கும் உண்டு. வடநாட்டில் சில பேர் இருந்தாங்க, கபீர்தாசர் இருந்தார், அவருக்கும் எத்தனை விதமான சோதனைகள். கபீர்தாஸு தக்க குருவை தேடி அலையலை, ஏன்னா அவர் முஸ்லீம்ன்றதுனால குரு அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போது அந்த ராமானந்தர் காசியில் கங்கையில் போய் குளிக்கிற அன்னைக்கு இவர் போய் படுத்துக்கிறார் படிக்கட்டில். இவருடைய நோக்கம் என்ன, அவருக்கு தட்டு மாதிரி அவர் கால் நம்ம மேலே படும், அப்போது நம்ம அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு தான் நினச்சிக்கலான்ட்டு. அவர் ராமஜபம் தானே பண்ணுறாரு. இவர் எப்போ பாரு ராமஜபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு நாள் கோரக்கநாதர்னு ஒரு சித்தர் போய் எல்லாரையும் சவாலுக்கு கூப்பிட்றாரு. காசியில் இருக்கிற பண்டிதர்கள்லாம் ஓடுறாங்க, ஏன்னா அவர் நம்ம ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார் மாதிரி அவர்கிட்ட ஆர்குமெண்ட்டில் தோற்று போனால் காதை எடுத்து போடுவார். அப்போ இந்த ராமானந்தரும் ஓட போகிற போது அந்த இவர் சொல்கிறார், நம்ம கபீர்தாசர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வெளிச்சு காட்டுறேன். ஸோ இந்த ஆள் ஒரு இது புலி மேலே ஏறி வரான் கோரக்கநாதர். அவர் ஒரு செவத்துலேருந்து அந்த இன்அனிமேட் ஆர்டிக்கல்ன்றாங்க, அந்த செவரு மூவ் ஆகுது. அவன் பார்த்து பயந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுன்னு போகிறாங்கிறது. வாழ்நாள் பூரா பரம தரித்திரத்தில் இருந்து கடைசியில் முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய குரு நிலையை அடைந்து போனவர் தான் கபீர்தாஸ். அவர் சாதாரண டெய்லர் அண்ட் அவர் ரொம்ப ஏழ்மையிலே இருந்தார். அவருடைய மனைவி இருக்கா இல்லையா,
அவள் யாரோ பக்தர்கள் எல்லாம் வர்றாங்கன்ட்டு சாப்பாடுக்கு ஒன்றும் வழி இல்லை. அந்த ஊரில் இருந்த ஒரு கொத்துவால்ன்றாங்க. கொத்துவால்னாக்கா உங்கள் ஊர் மல்டி இந்த கடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பலசரக்கு கடை அந்த மாதிரி. அவங்ககிட்ட போய் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீ பெர்மிஷன் கொடு, நீ என்னை ரொம்ப நாளாக கேட்டுருக்க, என் மேலே ஆசை வச்சு இன்றைக்கி நைட் நான் உங்கள்கிட்ட வரேன்னுறான். அங்கேருந்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வந்து விருந்தாளிங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்கெல்லாம் போனோடனே இந்த அம்மா சோகமாக உட்காந்துட்டுருக்கான். வெளியே போயிருந்த கபிதாசர் வந்து உனக்கு என்ன ஆச்சுன்றார். இந்த மாதிரிங்க, அந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போட முடியாமல் துரத்துறத விட இந்த உடம்பு கேவலமான உடம்பு தானே, இதில் என்ன இருக்குது, கண்ணில் புசுலு, காதில் குளிமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, அதனால் இந்த உடம்பு வித்தாவது நான் அவங்களுக்கு சாப்பாடு போடணுன்றதுக்காக அப்படி பண்ணிட்டேன்னு, நீ பண்ணது தான் கரெக்டுன்னு அந்த அம்மாவை குளிக்க சொல்லி நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு சொல்லி அந்த அம்மாவை தோல் மேலே உட்கார வச்சு இந்த ஆள் கூட்டின்னு போகிறான். அப்போ அவன் கோமிட்டி பயப்படுறான். கொத்துவால் ஹஸ்பண்ட் தோல் மேலே உட்கார வச்சுக்கின்றார். இவன் சொல்கிறான், இல்லை வர்ற வழியில் சேர் இருந்துச்சு, என் ஒய்ஃப் சுத்தபத்தமாக வரணும், காலையில் சேரோடு வரக்கூடாது, நான் தான் தூக்கின்னு வந்தேன். அவன் என்னடா இப்படியான்னு பார்க்குறான். அவன் கண்ணுக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமி தெரியுறாங்க. காலில் விழுந்து நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ எந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நீ முயற்சி செய்கிறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. இங்கே காஞ்சிபுரத்துக்கிட்ட ராமானுஜர் இல்லையா, அவருக்கு பின்னால் சிஷ்யனான வரத தேசிகன்னு ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவனுடைய இதுவும் தான் இதே மாதிரி கடைக்காரங்கிட்ட சொல்லி அவன் ஒய்ஃபு ராமானுஜர் அவங்க 2 பேரும் தரிசனம் கொடு. இதே மாதிரி நிகழ்ச்சி இங்கேயும் நம்ம ஊரில் நடந்திருக்கு. அதனால் அந்த காலத்தில் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற் பாட்டுன்னுவாங்க. ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு போடாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு அமிர்தம் கட்சா கூட நமக்கு வேணாங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த கபீர்தாசராக இருந்தவருக்கு ஒரு மகன் இருக்கான். இவர் எப்போ பாரு கடன் வாங்கி வர்றவங்களுக்கெல்லாம் சோறு போட்டுன்னு உட்காந்துக்கிறாரா, அவனுக்கு கோவம் வருது. கிளவா இந்த மாதிரி பண்ணின்னு இந்தியானாக்கா நம்ம பிச்சை தான் எடுக்கணுன்றார். பரவாயில்ல பிச்சை எடுக்கலான்றார். இன்னொரு நாளைக்கு கோவம் வருது, நம்ம திருடணும் இனிமே, பிச்சை கூட யாரும் போட மாட்டேன்றாங்க அப்படின்னு. சரி நாமளும் திருடுவோன்ட்டு ஒரு கடையில் போய் ஒரு மகனை உள்ளே இறக்கிறார் ஜன்னல் வழியாக. அவன் திடீர்னு வர்றபோது வெளியே இவர் வெயிட் பண்ணுறார். வந்த உடனே மகன்கிட்ட சொல்கிறார், நானும் எங்கள் அப்பாவும் தான் திருடணும்னு எழுதி வச்சுட்டுவான்ட்டு. தலைக்கிறான், ஏன்னா முட்டாளையான்னு. இல்லை, நம்ம தான தர்மம் பண்ணி உருப்படுறதுக்கு இந்த கடைக்காரன் தானே பர்மிஷன் கொடுத்துருக்கான், அதனால் நம்ம அவனுக்கு தெரியப்படுத்தணும், அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய நிலையில் இருந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த கபீர்தாசர் தான் பின்னால் வந்து ராம் சரத்குமார் சாமியாக வந்தது. அவரும் காசி இவரும் காசி. அந்த ராமநாமத்தை சொல்லி 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 அவரும் ராமநாமம் தான் இவரும் ராமநாமம் தான். இவர் தான் ராம் சரத்குமார் சாமியாக வந்தது. இந்த இவர் இருக்கார் இல்லையா ஷிரடி சாய்பாபா, அவர் வந்து ஷிரடிக்கு ஏன் வந்தார்னு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இடத்த தோண்டுங்கன்னு. பார்த்தா அங்கே ஒரு நிஷ்டையில் ஒரு உடம்பு உட்காந்துருக்கு, விளக்கி எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, ஷிரடி சாய்பாபான்னு இந்த பிறவியில் அழைக்கப்படுகிற நான் இதுக்கு முன்னால் கபீர்தாசராக இருந்தேன். கபீர்தாசராக இருந்தபோது என்னுடைய குருநாதராக இருந்த ராமானந்தருடைய சமாதி இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு தான் இந்த ஊரை தேடி வந்தேன்னாராம். இப்போ கபீர்தாசராக இருந்தவர் வந்து ராம் சரத்குமார் சாமியும் வந்துடுறார். காசியில் பிறந்து பழைய வாசனைகள்லாம் வைத்துக்கிட்டு. இந்த ஷிரடி பாபா இருக்கார் இல்லையா, இவருடைய குரு யார்? திருப்பதி வெங்கடாஜலபதி. அதனால் இவர் குரு யாருன்னா இவர் எப்போ பாரு வெங்குசானோ, வெங்குசானா வெங்கடேசான்னு பேர். ஸோ அந்த வெங்கடேஷா யாருன்னா, இவர் வந்து ஹாத்திராம் பாபான்னு திருப்பதியில் உட்காந்துருந்து பெருமாள் குடியே சொக்கட்டா விளையாடி இதெல்லாம் தாயம் பண்ணவர். அந்த பிறவினுடைய கண்டினியூட்டில் ஷிரடி பாபாவும் இவராகவும் வராங்க. அதனால் நதி மூலம் ரிஷி மூலம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த உலகத்தில் யாராருக்கு எந்தெந்த மாதிரியான வாசனாதிகள் என்ன ஓல்டு கனெக்ஷன் ஓல்டு மெமரிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகத்தில் வருகிறார்கள். காஞ்சியில் மகாபெரிவர் இருந்தார். அப்போ இவர் ஒரு ராம் சரத்குமார் சாமி ஒரு தூணுக்கு பின்னால் நின்று ஒழிஞ்சின்னு இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், கபீர்தாசராக இருந்தவர் நம்ம உபன்யாசம் கேட்டுருக்க வந்திருக்கார் தெரியுமோ அப்படிங்கிறார். இதே மாதிரி இன்னொரு தடவை ஒரு கார் வந்து நிற்கிது திருவண்ணாமலையில் தேரடிக்கிட்ட ராம் சரத்குமார் சாமி இருந்தபோது. அவர் பிடிச்சிட்டு ரெடியாக சாவி வச்சு நிற்கிறாரு. காரில் அவரையும் ஏறிக்கிறாரு. காஞ்சி மடத்துக்கு வருது. இவர் விழுந்து கும்பிட்றாரு. 2 பேரும் எதிரில் கண்ணை மூடி இப்படி உட்காந்து இருக்காங்க. அவர் திருப்பியும் விழுந்து கும்பிட்டு கிளம்புறாரு. காரில் இவரை கூட்டின்னு வந்தவன் திருப்பி விடுறதுக்கு போகிறான்ல, அவங்ககிட்ட நாங்கள் 2 பேரும் என்ன பேசணும் தெரியணுமாங்கிறாரு.
நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையேன்னு. இல்லை நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அப்போ மைண்ட் கம்யூனிகேஷன். இது மாதிரி அவர் சொன்னார், உன்ன மாதிரியே ஒரு ஆள் எங்ககிட்ட நாம ஜபம் பண்ணிக்கிட்டு கேட்டுன்னு இருக்கணுவாங்க, அங்கே போய் இருந்துக்கோ நான் வசதி பண்ணித்தரேன்னு. நான் வந்து இல்லைக்கா எனக்கு திருவண்ணாமலை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதனால் இங்கே சரி ஆசீர்வாதம் சொன்னார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடந்ததுங்கிறார். எல்லாம் கனெக்ஷன்ஸ் தான். அப்போ பகவத் நாம போதேந்திரால் யாருன்னா, அவர் ஒரு காலத்தில் சங்கராச்சாரியாராக இருந்து இந்த மடாதிபதி வேலையெல்லாம் நமக்கு வேணான்ட்டு ஓடி போயிட்டவர். த சேம் திங் ஹேப்பன்டு வித் யுவர் திருக்கோயிலூர் தபோவனம் ஞானானந்தகிரி சாமி. அவர் ஜோதி மடாதிபதி, ஜோதி மட்டுன்னு இருக்கு இல்லையா, அதனுடைய மடாதிபதி சங்கராச்சாரிய சாமி இருந்தார். ஒரே நைட்டில் இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணான்னு ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய குருவை அவர் சந்திரபாகா நதிக்கரையில் சந்தித்து அந்த வழியில் வந்தவர் அவர் திருக்கோயிலூர் தபோவனம் சாமி. அதே மாதிரி இவர் பகவத் நாம போதேந்திரால் வடநாட்டில் எல்லாம் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கார், மடாதிபதி வேலை வேணான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு லேடி காட்டுக்குள்ளே ஓடி போகிறான், இனிமேல் இதுக்கு நமக்கு இந்த வாழ்க்கைன்னு. அப்போ ஹஸ்பண்ட்காரன் அவளை போய் தேடி, உன்னை காப்பாற்றுறதுக்கு வக்கீல் இல்லாதது என் தப்பு தான், வா நம்ம குடும்பம் நடத்தலான்னு. ஐயோ இதெல்லாம் வேணான்றான். அப்போ பகவத் நாம போதேந்திரர்கிட்ட வர்றாங்க, ராமான்னு சொல்லிட்டு போய் குடும்பம் நடத்து அப்படின்றார். அப்போ அது எப்படின்றாங்க, சரி உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக சொல்கிறேன், இப்போ முஸ்லீம் பர்தா போட்டணும் புர்காவில் இருக்கா இல்லையா, இந்த தண்ணிக்குள்ளே முழுகிட்டு வரட்டும் ராமான்னு சொல்லிட்டு அவள் சாரியோட குங்குமத்தோடு வந்தாலும் ஒத்துக்கிறீங்களான்னு. அதே மாதிரி சாரியோடு வந்தால் அப்போ ஒரு குடும்பம் நடத்துன்னு சொன்னார். அவர் தான் பகவத் நாம போதேந்திராள். அவர் தான் எங்கள் கும்பகோணத்தில் வந்து அங்கே அடக்கமாகி இன்றைக்கும் அவர் சமாதியிலிருந்து வருதுன்றது. அங்கே தான் நீ போறியான்னு வேறு அவர் கேட்டார். அவர் உலகத்தில் இப்போது ராம் சுரத்குமார் சாமின்னு இந்த பிறவியில் காசியில் ஒரு ஸ்கூல் டீச்சராகவும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருந்தவர், ஒரு நாள் ஒரு காக்கா இல்லையா, அந்த துணி காய போடுற போது காக்கா செத்து போகுது. இவர் அந்த காக்கா உயிர் வரணும்னு வேண்டாரு வரல. சரின்னா அதை சமாதி கட்டிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போகிற போது இவருக்குள்ளே ஒரு மாற்றம் வர்றதை உணர்றாரு. எங்கெங்கேயோ போய் சுற்றி ரமண மகரிஷிகிட்ட போகிறாரு, அரவிந்த மகரிஷிகிட்ட போகிறாரு, எல்லார்கிட்டையும் பார்த்துட்டு கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி கிட்டே போயிட்டு அவர்கிட்ட ராமநாம மந்திரம் வாங்கி அங்கேயே இருக்கார். ஒரு எக்ஸசைஸ்க்கு லெவலில் இருக்கார். அதனால் அவர் சொல்கிறார், ஒரு பெரிய ஆலமரத்துக்குள்ளே சின்ன ஆலமரம் வளராது, நீ போய் தனி கடை போடுன்னு. எங்கே போவேன்றார், என்ன பண்ணுவேங்கிறார், போய் பிச்சை எடுன்றார். அதனால் கடைசி காலம் வரைக்கும் ராமசுரத்குமார் சாமி தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிக்கார். ஏன்னா அவருடைய குரு நீ போய் பிச்சை எடுன்னு சொன்னார். ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு, அவருடைய உடம்புக்குள்ளே வந்துடுது யார், கபீர்தாசர் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டு இருந்தார் இல்லையா, வசதியெல்லாம் இருந்தது கிடையாது. சுடுகாட்டில் வந்து ஒரு 40 வருஷம் அலைஞ்சின்னு உட்காந்துருந்தார் திருவண்ணாமலையில். அப்போது ஒரு ஐஜி ஆஃப் போலீஸ் இருந்தார் பரமகுருன். அவர் திருக்கோயிலூர் தபோவனம் சாமிக்கிட்ட போன போது அவர் சொல்கிறார், ஒரு பெரிய மகான் நம்ம இதில் சுடுகாட்டில் சுற்றின்னு இருக்கார் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட, அவர் எல்லோரும் பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, நீ ஒரு ஐஜி ஆச்சு அவருக்கு இது கொடுன்னு. இவர் வந்து 2 போலீஸ்காரங்களை காவல் போடுறார். அப்புறம் தான் ராம் சுரத்குமார் சாமி பெரிய ஆள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த சிவகாசி நாடாருங்க அவங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு அந்த தேர் முட்டிக்கிட்டு இருக்கிற இடத்த வாடகைக்கு எடுத்து கொடுத்தாங்க ஆரம்ப காலத்தில். இது ஒரு நிகழ்வு. ராஜமாணிக்க நாடார்னு ஒருத்தர் இருந்தார், அக்ஸார்சம் பெயிண்ட் கம்பெனிக்காரர். அவர் நாகர்கோயில்காரர், கன்னியாகுமரி நாகர்கோயில். அவர் இவரை பார்க்கறதுக்கு போகிறார் தபோவனம் சாமிகளை. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரி மாதிரி ஒருத்தி உட்காந்துருக்காளே கன்னியாகுமரி அம்மனை பார்த்தியோ அப்படிங்கிறார். நான் போவேன் உள்ளெல்லாம் பச்சை மூக்குத்தின்றார். அது இல்லை, கோயிலுக்கு வெளியே பிச்சைக்காரியாட்டம் ஒருத்தி உட்காந்துருக்கா நாயங்களை வச்சுட்டு, அவள் தான் நிஜமான கன்னியாகுமரி அம்மன், அதனால் நீ அவளை போய் பாரு அப்படிங்கிறார். அதே மாதிரி அவர் தான் ராம் சுரத்குமார் சாமியை பரமகுருக்கிட்ட சொல்லி ப்ரொடிஷனுக்கு இது பண்ணது. இப்படி எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ ராம் சுரத்குமார் சாமி ஒரு இன்றைக்கி இதில் காணிமடம்ங்கிற இடத்துல அவருக்கு ஒரு கோயில் இருக்குது. முதல் கோயில் அதுதான் வந்துச்சு. அதை கட்டினது யாருனாக்கா குமரி ஆனந்தன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த பொன் காமராஜன்ற வக்கீல். குமரி ஆனந்தன் வக்கீல். அந்த பொன் காமராஜுக்கு தீராத வயிற்று வருது நாடார் அவர். அப்போ சாமிக்கிட்ட திருவண்ணாமலை சாமிக்கிட்ட கன்னியாகுமரி மாயம்மா அனுப்புகிறா, நீ அவர்கிட்ட போன்னு சொல்லிட்டு. அவர் இங்கே வந்து ஒன்று அவருக்கு ஏதோ கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு, வயிற்று வலி நல்லாயிடுது. அன்னிலேருந்து அவர் வக்கீல் வேலையெல்லாம் விட்டு தலையில் ஒரு பச்சை தர்ப்பா கட்டின்னு ராம் சுரத்குமார் சாமி கையில் ஒரு விசிலி வச்சுக்கின்னுட்டு அதே மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னார், காணி மடத்தில் ஒரு கோயில் கட்டு அப்படின்னு. ஏன் கட்ட சொல்கிறாரு, ராம் சுரத்குமார் சாமிக்கும் அவருக்குள்ளே வந்திருக்கிற ஸ்பிரிட் இல்லையா, அதுக்கு பேர் முத்துகிருஷ்ண அடிகளார்னு பேர். அவர் கன்னியாகுமரி பக்கத்தில் பெரிய நிலையில் இருந்த ஒரு மகான். அதனால்
இவருடைய ஒரு பிறவி அது. அங்கே போய் கோயில் கட்ட சொல்லி அவங்க விஜயலட்சுமின்னு ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ரொம்ப இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே மியூசிக் அகாடமியில் ஜேசுதாஸுடைய ஒரு கச்சேரி, ராம் சரத்குமார் சாமி கிட்ட போன பிறகு தான் ஜேசுதாஸ் வசதியானார், பணக்காரரானார். அது முன் சாதாரணமாக இருந்தார், வச்சதுக்கே காசு இல்லாமல் இருந்தார். அதனால் அவர் நான் ஃப்ரீயாக கச்சேரி பண்ணி தரேன்னு சொல்லி எங்கள் மியூசிக் அகாடமியில் டிக்கெட் போட்டு கச்சேரி பண்ணி அந்த பணத்தை வச்சு தான் அங்கே பொன்காமராஜ் காணிமடத்தில் இது பண்ணது. இப்படி பல நிகழ்வுகள் ஒன்றுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உலகத்தில் கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து தான் வாழ்க்கை. யாருமே இந்த உலகத்தில் பழைய ஆளுங்க இது புது ஆளுங்க கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த ப்ரமோஷனல் லெவல்லன்னு வரைச்ச வேறு வேறு நடக்கும். அதாவது இப்போது கபீர்தாசராக இருந்தவர் ராம் சரத்குமார் சாமின்னு சொன்னாக்கா அந்த கண்டினியூட்டி அப்படி வராது. அந்த கபீர்தாசருங்கிற போஸ்ட்டு ராம் சரத்குமார் சாமிக்கு போகும். சிரடி பாபான்றது நான் சொன்ன மாதிரி வெங்குசா இது வெங்கடேஷா இல்லை பெருமாள் அவருடைய இதாக இருந்து ஆத்திராம் பாபான்னு சொல்லக்கூடிய நிலையில் அவர். அப்புறம் காசியில் இருந்து வந்து முத்துகிருஷ்ண அடிகளாராக இருந்து ராமநாமத்தை ஜபம் பண்ணி வந்த ஆள் திருவண்ணாமலை விசிறி சாமியார். இப்படி இப்போ தமாஷெல்லாம் இருக்குது. இப்போ மாயமாக இருக்காங்க. அவங்க யார், எங்கேயோ குஜராத்திலேருந்து ஒரு டூரிஸ்ட் பஸ் வருது, இந்த மாதிரி லூசுன்னு விட்டு போடுறாங்க. அப்போது மென்டல்னு எல்லோரும் கல்லு எடுத்து அடித்து சுற்றினே இருக்காங்க. இந்த மாதிரி யாருக்கிட்டையும் ஒன்றும் பேசாது. டெய்லி கடற்கரையில் ஒரு 1/2 மைல் தண்ணிக்குள்ளேயே நடந்து போகும். நடந்து போயிட்டு அப்படியே நின்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குச்சியெல்லாம் பொறுக்கி 3 பாறைங்களுக்கு நடுவில் இந்த குச்சியெல்லாம் போட்டு சாயந்தரம் அதை நெருப்பு பண்ணிட்டு இப்படி உட்காந்துன்னு இருக்கும். அவ யார், திரைக்கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை. எப்பயும் ஒரு கோயிலுக்குள்ளுக்கிற பவருக்கு சார்ஜ் இறங்கினே இருக்கும். ஜனங்க போய் கும்பிடுற போது அந்த சார்ஜை ஏற்றிக்கிட்டு அது ஒரு உயிர் துடிப்புள்ள ஆளை பிடிக்கும். இந்த உடம்புக்குள்ளே இருந்து அது தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அம்மா மகிமை யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அப்போது ஒரு நாய் லாரி ஏறி அடிச்சியெல்லாம் பஜ்ஜி ஆகி போச்சு. இந்த அம்மா அழுதுகிட்டே கிழிஞ்ச துணிகளெல்லாம் வச்சு அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை கெட்டியாக கட்டி அங்கே உட்காந்து அழுது நல்லா அந்த நாய் நல்லாயி ஓடிப்போச்சு. அன்னிலேருந்து அந்த ஊரில் இந்த அம்மாவுக்கு மகிமை ஏதோ இருக்குதுன்ட்டு. அதனால் எந்த கடைக்கு போனாலும் எல்லோரும் எங்கள் வடை சாப்பிடு டீ சாப்பிடுன்னுவாங்க. இப்படியெல்லாம் அந்த அம்மா ஃபேமஸ் ஆகிப்போச்சு. இந்த நாடார் இருக்கார் இல்லையா, ராஜமாணிக்க நாடார், அவர் அங்கே ஒரு பெரிய மடமெல்லாம் கட்டி மாயமாக்கு ரெடி பண்ணார். அந்த மாதிரி அது பிடிக்கல. அதனால் அங்கேருந்து ராஜேந்தர்னு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தாங்க. அந்த ஆள் கூட சொல்லி இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் கார் வந்துச்சு இல்லையா, அதை வந்து சின்ன கொல்லப்பட்டின்னு ஒரு இடம், கொல்லிமலை போகிற இடத்துல ஒரு சின்ன இடத்துல போய் அந்த அம்மா செட்டில் ஆகிட்டு அங்கேயே சமாதி ஆகிப்போச்சு. ராஜேந்திரன்னு இறந்து போயிட்டார். இப்போ நீங்கள் ஏற்காடு போகிற வழியில் அந்த அம்மாவுடைய சமாதி அங்கே இருக்குது, பார்க்கலாம். இப்படி உலகத்தில் எங்கேருந்து யார் வர்றாங்க எதுக்கு வராங்க எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு ரீவைண்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அந்த மாதிரி தான் மகான்கள் உருவாகிறாங்க. எப்படின்னு சொல்லவே முடியாது. அதாவது நீ வந்து நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதுங்கிற மாதிரி இங்கே சத்யா ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கிட்ட ஒரு 30 கோயில். அந்த கோயில் வாசலில் ஒரு பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துருப்பா. ஒரே ஒரு சின்ன துணி போட்டுருப்பா, உடம்பு பாதி தெரிஞ்சுன்னு தான் இருக்கும். நம்ம கண்ணு கூட தெரியாது. ஒரு தகர டப்பா வச்சுன்னு உட்காந்துருப்பா. எல்லோரும் பிச்சைக்காரின்னு ஏதோ காசு இல்லை பிஸ்கெட் போட்டு போவாங்க. அவள் தான் 30. அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சக்தி குறையிறதுக்கு ஆல்டர் பண்ணுறதுக்காக அந்த உடம்பை பிடிச்சி வச்சுக்கிட்டு உள்ளே இருந்து அந்த ஆற்றல் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். மக்களுக்கு அது தெரியாது. உள்ளக்கிற 30 கட்டின்னு உட்காந்துப்பாங்க. அதுவே இந்த அம்மா தான் யாருக்கும் தெரியவே தெரியாது. ரொம்ப பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ உனக்கு தகுதி இருந்தால், உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டஃப் இருந்தால் நீ கண்டுபிடிச்சிடலாம். நான் அந்த பக்கம் போவேன். போகிற போது அந்த அம்மா என்னை பார்த்துட்டு சீதாபதி வந்துட்டியா அப்படின்னும். எனக்கு கொஞ்சம் கூட இந்த இதெல்லாம் இனிபிஷன்ஸ் கிடையாது. அந்த அம்மா கிட்ட போவேன். அவன் என்ன பண்ணுவான், அந்த தகர டப்பாவில் இருக்கிற பிஸ்கெட் ஒன்று எடுத்து சாப்பிடு அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஜனங்க வந்து ஏமாந்துருவாங்க இல்லையா, அந்த அம்மா பிச்சைக்காரின்னு நினச்சி ஏமாந்துருவாங்க. நீ ரைட்டாக இருந்தாக்கா உனக்கு எல்லாம் கிடைக்கும். இப்படி எல்லா இடங்கள்லையும் நிறைய பேர் எந்தரும் மகானுபாவலுங்கிற மாதிரி இருக்காங்க. மக்களுக்கு தெரியறதில்ல. அதாவது கடவுள் நீ ஏதோ கோயிலில் இருக்கிற சாமியை மெரமனை கூட்டுன்னு தேரில் போகிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதை வச்சு ஒரு இது இருக்குது. ஒரு கரூர் சித்தர்னு ஒருத்தர் கூட்டம் நின்று தேரில் சாமி போகிறத பார்த்துனேக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வருது,
நையாத மனதினரை நைவிப்பான் வேண்டி ஐயா வீதி உலா வந்தானையோன்னுவார். நாங்கள்லாம் உருப்படாத ஜென்மங்க, உன்னை தேடி கோயிலுக்குள்ளே வரது கூட எங்களுக்கு சோம்பேறித்தனம். அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் உருப்பட வைக்கணும் கடவுளே, நீ ரோடாக தேடி எங்கே இருக்கான் நம்மால் காணமேன்னு அலைஞ்சின்னு இருக்கானார். நையாத மனதிலே நெவிப்பான் வேண்டி ஐயா வீதி உலா வந்தானையோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி வேணால் அனுபவங்கள் கிடைக்கலாம். ஒரு பெரிய மகான் இருந்தார், மறைஞான சம்பந்தர்னு அவருக்கு பேர். உமாபதி சிவம்னு ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்தில் திரு சிதம்பரம் கோயிலில் இருக்கிற தீட்சிதர்கள் அவங்களே சுவாமி தான்ன்ற மாதிரி ஒரு பாவனை உண்டு. ஏன்னா கைலாசத்துலேருந்து 3000 பேர் சிவனே கூப்பிட்டு வந்தாருன்னு ஒரு ஐதீகம். ஸோ அவங்கள பல்லக்கில் ஒரு தீவட்டி பிடிச்சின்னுட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க சிதம்பரம் கோயிலிருந்து. அவரை பல்லக்கில் தீவட்டி எடுத்துன்னு போகலாம். அப்போ அந்த இவர் இருக்கார் இல்லையா மறைஞான சம்பந்தர், அவர் பார்க்குறாரு இந்த உமாதிசத்தை தூக்கின்னு போகிறத பார்த்துட்டு, பகல் கூறுடன் பட்ட பகலில் பட்டமரம் ஏறி போகின்றான் அப்படின்னார். பகல் கூறுடன் ஏன்னா விளக்கு எதுக்கு பகலில், அந்த மாதிரி பட்டை மரம் ஏறினா அந்த பல்லுக்கு அதில் உட்காந்து போகிறான் பாருன்னு. அவர் கீழே இறங்கி இப்படி கும்பிட்டுக்கிட்டு, பட்டை மரம் தள்ளிருக்க பால் ஊற்ற வேண்டுமாயா அப்படின்னாரு. இது பட்டை மரம் நீ சொல்லிட்டு இல்லை, இது தள்ளிக்கணும்னா துளுக்கணும், அதுக்காக நீ பாலை கொடுன்ட்டு. அவர் ஒன்றும் சொல்ல. அங்கே தறி நெஞ்சிட்டு அதுக்கு அந்த கஞ்சி போடுவாங்க இந்த துணி ஸ்டெஃப்பாக இருக்கிறதுக்காக. ஸோ அங்கே போய் அவர் தன் கையில் முழங்கை வழியன்ற மாதிரி அந்த கஞ்சி வாங்கி குடிக்கிறாரு. இவர் கீழே வலியுது இல்லையா, அந்த கஞ்சி வாங்கி குடித்து அவர் சைவத்தில் ரொம்ப பெரிய ஆளாயிட்டார். வேறு இந்த சாமி. அதே மாதிரி தியாகராஜர், அவருக்கு ராமநவமி கொண்டாடுறதுக்காக யாரோ 1000 வெள்ளி அவருக்கு தெரியாமல் 1000 வராகன் பல்லக்கில் வச்சிடுறாங்க. காட்டு வழியில் வருது. காட்டு வழியில் வர்றபோது 4 திருடனுங்க அதை திருடுறதுக்காக, ஏன்னா அவங்க பார்த்தாங்க 1000 வெள்ளி வச்சதை, பின்னாலேயே வர்றாங்க. ஒன்றும் நடக்கலை. காலையில் வந்தோடனே அவங்க கீழே விழுந்து கும்பிட்றாங்க, சாமி நாங்கள் திருடனுங்க தான், ராத்திரி எல்லாம் உங்கள் பல்லக்கில் இந்த மாதிரி துட்டு அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தோம், ஆனால் நீங்கள் 2 வாட்ச்மேன் வச்சுக்கிறீங்களே, அவங்க எங்களை பக்கத்திலே வர முடியல பல்லக்குக்கிட்ட, ஏன்னா நீ மன்னிக்கணும் அப்படின்றாங்க. அவங்கள பார்த்ததுனால எங்களுக்கு நல்ல புத்தி வந்துச்சுன்றாங்க. இவருக்கு தெரியுது யாரா நம்மக்கிட்ட தான் வாட்ச்மேனே இல்லையேன்ட்டு யோசனை பண்ணுற போது ராமனும் லக்ஷ்மணனும் இவர் பல்லக்குக்கு பின்னால் காவல் வந்திருக்கிறாங்க. அப்போ இவர் பாடுறார், நன்னு மெச்சி பாலிம்ப நூ நடிசித்துவோ ஐயா, என்ன ஒரு பொருட்டாம வச்சு நீ ராத்திரிலாம் எனக்கு பின்னால் காவல் வந்தியாப்பா அப்படின்னு அர்த்தம். இப்படி வரலாறுன்னு நீ பார்த்தியானாக்கா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல முடியாது. வடநாட்டில் துளசிதாசர் இருந்தார். அவர் பொண்டாட்டி மேலே பைத்தியம், அதனால் இப்படி இருக்கான்னு சொல்லி அக்பருடைய சைன்யத்தில் அவனை சேர்த்து விட்றாங்க. இந்த ஆள் எனக்கு வயிற்று சரி கலக்குதுன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஒரே மலை எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது, எதையாவது இங்கே வந்த உடனே இவங்க சொல்கிறாங்க, நீ இப்படி தான் வருவேன்னு தெரியும்டா, உன் பொண்டாட்டி அவன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோன்ட்டு. இவர் போகிறாரு, நீந்தி போகிறாரு. மூச்சு பிடிக்க முடியல, ஒரு கட்டையை பிடிச்சின்னு போகிறாரு. வீட்டு கதவு தட்டுறாரு, கதவு திறக்கிற இருட்டு. புழக்கடை வழியாக போய் ஒரு மரத்தோட கிளையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே புழக்கடை வழியாக குச்சி ராத்திரி வண்டண்டிங்கிறாரு. அவள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த ஆள் எந்த கட்டைன்னு நினச்சி தூக்கின்னு வந்தால் அது ஒரு பணம். எதை இது கிளைன்னு பிடிச்சி தொங்கினாரோ அது பாம்பு. அவள் சொன்னால், ஏன் இந்தமாரி ஒரு கேவலமான உடம்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக நீ இவ்வளோ பிரயத்தனம் பண்ணி வந்திருக்கிய, இந்த வைராக்கியம் உனக்கு இருந்தால் நீ கடவுளை எவ்வளோ சீக்கிரம் பிடிப்பேன்னா. அவ்வளோதான், அந்த ஆள் உருவாயிட்டான். துளசிதாசர் அப்படி தான் உருவானான். அந்த ஆளுக்கு அக்பர் பாஷா இந்த மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. எல்லாம் ஒரு நாள் திருடனுங்க அவர் காலில் விழுறாங்க ஆசிரமத்தில். இவர் நீங்கள் யாருன்றாங்க, நாங்கள் திருடனுங்க 2 செக்யூரிட்டி எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க, அடித்தாங்க, அதனால தான் மன்னிப்பு கேட்டுன்னு போகிறோன்னு. எங்கிட்ட இல்லையாப்பா யாரும் செக்யூரிட்டின்னு. அப்போ ராமலட்சுமணன் சொல்கிறாங்க, நாங்கள் உனக்கு இவ்வளோ பணத்தெல்லாம் கொடுத்தது நீ நிறைய தான தர்மம் பண்ணோம், தர்ம பிரச்சாரம் பண்ணுன்றதுக்காக, இது லாக்கரில் வச்சு பூட்டி கணக்கு பண்ணுறதுக்காக கிடையாது அப்படின்றாங்க. இது துளசிதாசருடைய லைஃப்பில் நடந்த விஷயம். அப்படி கடவுள் எப்பயுமே ஒரு தோன்றா துணையாக இருக்கிறான். யாரெல்லாம் கடவுள் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படியாவது கடவுள் எல்லா இதையும் பண்ணுவோம். இப்போ ரத்தனகிரியில் சாமிக்கிறார். அங்கே ஒரு சுண்ணாம்பு கோயில் 8 அடிக்கு 8 அடி உட்காந்துது. இவர் சச்சிதானந்தம் சொல்லிட்டு கன்சாமூலியார்னு கிராம மணிகார் பையன் ஈபியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் வீட்டில் ஏதோ கோவம், அதனால் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டார். அடுத்த பஸ்ஸுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. சரி மலை மேலே போகலான்னு போகிறாரு.
போயிட்டு ஐயா கொஞ்சம் கற்பூரம் காட்டின்றாரு. முதல்ல கற்பூரம் இல்லைங்கன்றாரு. அப்போ அவனுக்கே கற்பூரம் இல்லை, அவனுக்கு என்ன கொடுக்க போகிறான்றாரு. அப்போ ஆண் கத்தின்னு போய் முருகன் சிலை மேலே விழுந்துறாரு. சாஸ்திரத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு ஊரில் போய் சொல்கிறார் ஐயரு. அவங்க அப்பா அம்மா மாட்டு வண்டி கட்டின்னு வராங்க. வர்றபோது ஒரு கண்ணை இப்படி வச்சுன்னுட்டு முருகன் மேலே இருந்து அழுக்கு தொண்டை கோமணம் மாதிரி கட்டின்னு போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் தூக்கி போட்டு இப்படியே உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா என்னப்பா கோவம், அப்பா வீட்டுக்கு போகலான்றாரு. இவர் கறி ஒன்று எடுத்து தரையில் எழுதார், இனி இது இங்கே கிடக்கும், மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுண்ணாம்பு இது கற்பூரம் ஏற்றுறது கூட வசதி இல்லாத கடவுளான்னு சொன்ன ஒரு ஆளை கடவுள் தடுத்தாட்கொண்டு, இதுதான் 3 ஸ்டேஜ்ன்றது. தடுத்தாட்கொள்வான் கடவுளை ஏதோ ஒரு காலகட்டத்தில். ஏன்னா ஒரு காலத்தில் திருத்தணியை விட ரத்தனகிரிக்கு காவடி நிறைய வந்துச்சுன்றதுனால பிடிக்காதவங்க யாரோ அந்த கோயிலுக்கு பவர் இல்லாமல் பண்ணிட்டாங்களாம். அது திருவலம் சாமின்னு ஒருத்தர் அந்த கோயிலுக்கு படிக்கட்டு போட்ட போது ஊர்க்காரங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் பணம் கொடுக்குறோம், இந்த கோயிலை நல்லா கட்டுங்க சாமின்னு. அவர் சொன்னார், இந்த சச்சியானந்தம் இது கன்சாமலியார் குடும்பத்தில் யாராவது எடுத்து கட்டுவாங்க, எனக்கு உத்தரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும். இவர் அங்கே உட்காந்துட்டார், அவ்வளோதான். எதுவுமே இல்லாத அங்கே உட்காந்துருந்தார். எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்காரு இல்லையா. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு கஷ்டம். உங்களுக்கு புரியுறது கஷ்டம் எப்படி ஆன்மீகம்ன்றது. இதில் அவருக்காக வேண்டிய வேலையும் ஒன்றும் இல்லை, எனக்காக வேண்டிய வேலையும் ஒன்றும் இல்லை. எல்லாமே கடவுளுக்கு தானே. இதில் எந்த என்ன இருக்குதோ அவரது என்ன இருக்குது, இல்லை நடக்கணும்னா நடக்கும். அதனால தான் நிறைய ஜனங்களுக்கு ஒரு 100 ரூபா 500 ரூபா கடவுள் கொடுத்துட்டாவே அவங்க கடவுளை குத்தைக்கு எடுத்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. நிஜமான ஆன்மீகம் எனக்கு உள்ளதெல்லாம் உன்னிலிருந்து அழித்து விட்டேன், உனக்கே பரம், இனி நடுக்கடலில் வீழ்கினும் கரையேற்றுதல் திருவுளமேன்றது தான் ஆன்மீகம். அதனால் சாதாரண ஜனங்களால் அந்த உயரங்களை தொட முடிவதில்லை. அவங்க எப்பயும் எனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. சமரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, எனக்கு எனக்கு தனக்கு தனக்கு என்னும் கழுகு இல்லை எனக்கு எனக்கு என்னும் கரையான், உனக்கு இதில் மீதம் ஏது, இதை உணர்ந்து கொள்வாயோ மனிதா. மணக்கும் என்று தைலம் பூசி பிறர் மதிக்கப்பட்டாடை உடுத்தி சுவைத்து கழித்து விருந்துண்டு உடலை பேணுகின்ற மனிதா. கணக்குள் கூட்டி கழித்து ஒரு காசும் தர்மம் செய்கில்லாய், வாழ்வு கணக்கு வைத்தானே யமனும், இதை கணமும் நினைத்தாயோ மனிதா. சொந்தம் சுற்றமென சொல்லி உன்னை சூழ்ந்து சுகமடைந்த பேர்கள். இப்போது நம்ம பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக 6 லட்ச ரூபா ஆச்சு ரெனோவேட் பண்ணி. அங்கே இருக்கிற கெஸ்ட் ரூம்ஸ்க்கெல்லாம் கூட பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணுறது. அது நம்ம அருண் பிரபா இல்லையா, அவங்க பண்ணாங்க. இப்போ துர்கா கோயிலில் ஒரு 3.5 to 4 lakh பட்ஜெட்டில் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகம் மாதிரி திருப்பி பண்ணலான்ட்டு. அது பூரா ராமன் ஸ்ரீவித்யா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தக்கார்கை பட்டக்கால் தர்மம் வான் சிறிதாக பேர்த்து விடும். யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்க தான தர்மம் செய்யணும்னு நினச்சா அந்த தான தர்மத்தினுடைய பலன் வானத்தை விட உயர்ந்தது. வானம் சிறிதாகவும் இந்த கைங்கரியத்தினுடைய பலம் ஜாஸ்தியாகவும் ஆகிடும் அப்படின்னு. ஸோ நம்முடைய அனுபவம் அதுதான். அதனால் கூலாக நடக்கும். எதுவுமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆன்மீகம் செய்கிறோம். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியணும். மக்கள் நாம் ஏதோ செய்கிறோன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுவே தப்பு. கடவுள் ஒன்று கொடுத்தது தான். ஒரு கோயிலுக்கு இவன் ஒரு மணி வாங்கி கொடுத்துருப்பான், இல்லை ஒரு டியூப் லைட் போட்டிருப்பான், அதில் இன்சிஸ்ட் பண்ணுவான், இதில் பேர் உபயம் குபேந்திர செட்டின்னு எழுதுன்னுவான். எங்கிட்ட ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் சொன்னார், நான் ஒரு வாட்டர் கூலர் வாங்கி கொடுக்குறேன், பணம் அப்புறம் கொடுப்பேன், நீங்கள் முதல்ல அந்த வாட்டர் கூலர் மேலே என் பொண்ணு பேர் எழுதணுன்னாரு. நான் சொன்னேன், வாட்டர் கூலரே எனக்கு வேணாப்பா அப்படின்ட்டு. நிறைய பேர் இங்கே நான் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஓவாரியும் கடவுள் உனக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறாரு, அதில் நீ ஒரு கில்கீரை மாதிரி ஏதோ கைகரியம் பண்ண போகிற, இதுக்கு உனக்கு ரெக்கக்னிஷன் என்ன வந்துச்சு இல்லையா? தேவையே இல்லை இல்லையா? மக்களுக்கு முட்டாள்தனம் நிறைய நான் பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்தேன். அதனால தான் நான் எந்த ஒரு கண்ட்ரிபியூஷனையும் எதிர்பார்க்கறதே கிடையாது. நமக்கு பண்ணணுன்னா தெரியும் அது எப்படி நடக்குங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் இல்லையா. இதுதான் எல்லா ஜென்வினான ஒரு மகானாக இருந்தால் அது எல்லாமே நடக்கும். யார்கிட்டையும் நீ கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே எல்லாம் நடக்கும். ಸಂತಾನ ಪುಷ್ಪ ಪರಿಮಳ ಕಿಂಕಿಣಿ ಮುಗ ಚರಣಯುಗಳ ಅಮೃತ ಪ್ರಭಾ
चन्द्रशेखरमूषिकारूढविगुमोग सत्यप्रियालिङ्कना चिन्तामणिकलसकरकडकबोल त्र्यम्बकविनायकन् முதல் சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில் வரு சித்திரகலாபமகிலாம் மந்தாகினி பரமவதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராச்சரன் குலி சாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதனருள் கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீலக்ரீவ ரத்ன கலாபமயிலே சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாபமயிலாம் அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்